இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா கொதிக்க கொதிக்க சூடான சாதத்து கூட குழம்பு எதுவுமே செய்யலையா, டக்குன்னு இந்த கத்திரிக்காயை வச்சு இந்த தொக்கு மட்டும் செஞ்சீங்கன்னு வைங்களேன், சுட சுட சாதத்தோடு இந்த கத்திரிக்காய் தொக்கு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் கூட போதும். இந்த கத்திரிக்காய் தொக்கு சாம்பார், ரசம், தயிர் சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வரமல்லியும் எடுத்துகிட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6-7 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு 400 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கத்திரிக்காயை இதோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கத்திரிக்காயை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துட்டு கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 to 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் நல்லா வெந்து இந்தளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரகம், மிளகு, மல்லி, அந்த பவுட்ரையும் இதோட சேர்த்துட்டு கூட பச்சை தேங்காய் எண்ணெயும் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் மேலாப்பில் தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கத்திரிக்காய் தொக்கு மட்டும் வச்சு பசங்க சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது சப்பாத்தி கூடயும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.